ஷீலு கிச்சன்லேருந்து புதினா மல்லி வச்சு ஒரு தொக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு அரைக்கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வச்ச மல்லி புதினாலாம் நல்லா க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 2 பச்சை மிளகாயை உடச்சி போடுறேன். பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி இதில் சேர்க்குறேன். இஞ்சி சேர்க்குறேன். இன்னொரு பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம தாளிப்பை பார்க்கோம். கடாயை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குருவோம். ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம். பொரியட்டும், கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், கருவக்கூடாது. இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சதை அதில் போட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அரைச்சி வச்சதை சேர்த்துருவோம் நம்ம அதில். ஒரு அரை டம்ளர் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி போடுறேன். எண்ணெயில் கடைசியாக தான் போடணும், கரிஞ்சிடும் ஜீரகம். இப்போ நல்லா வதக்கிடுவோம். அது அப்படியே சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அடுத்து இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதித்து பச்சை வாடை போகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தொக்குக்கு தேவையான அளவு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அவசரத்துக்கு சாதம் வடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலக்கி விட்டுருவோம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி போட்டு மூடி விட்டுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்படியே இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒரு கட்டு மல்லி, அரை கட்டு புதினா எடுத்து செஞ்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ தொக்கு கிடச்சிருக்கு. நம்ம எவ்வளோனாலும் போட்டு செஞ்சுக்கரலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறணுன்னா நான் ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்கலாம், இல்லை ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து புதினா மல்லி தொக்கு செஞ்சுருக்கேன். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.